ஒரே ஒரு வார்த்தை உங்க தலையில கூட அடிக்கிறதுனா சத்தியமன்றம். அவங்களுக்கு எங்களுக்கும் பிரச்சனையே இல்லை. விஜயகாந்த் டாக்டர் ராமதாஸ் சந்திப்பின் பின்னணி என்ன? பரபரப்பு தகவல்கள். விஜயகாந்தோட ராமதாஸ் சந்திப்பு ஒரே தொகுதி நாங்கள் கேட்கவே இல்லை. தேர்தல் முடிந்ததும் 7 பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன். எங்க பாருங்க, அவரை போய் சந்திச்சது அவர் உடல்நலம் விசாரிக்கிறது தான் சந்திச்சோம். அதை தவிர தேர்தலை பற்றியோ தொகுதி பற்றியோ ஒரே ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேசவே இல்லை. உங்களை கூப்பிட்டு உங்க தலையில கூட அடிக்கிறதுனா சத்தியமன்றம். இங்க பாருங்க, பாமக தேமுதிகவுடன் அதிமுக பேச்சு உடன்பாடு ஏற்பட்டு விரைவில் இருக்கு. இப்ப ஏதோ எங்களுக்கு நாங்கள் தொகுதி எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. நாங்கள் தொகுதி 7 தொகுதி முடிஞ்சு போச்சு. அவங்க தொகுதி வேற. அவங்களுக்கு எங்களுக்கும் பிரச்சனையே இல்லை. இன்னொரு பாருங்க, மெண்டிங் ஃபென்சஸ் ராமதாஸ் அன்புமணி விசிட் விஜயகாந்த் டு பேட்ச் அப் டிஃபரன்சஸ். எங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதே சென்ற நாடாளுமன்ற தேர்தல், மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா விஜயகாந்த் பாட்டாளி மக்கள் கட்சி, அதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையா? நாங்கள் தனியாக சட்டமன்ற தேர்தல் தனியாக சந்திச்சோம். விஜயகாந்த் டாக்டர் ராமதாஸ் சந்திப்பின் பின்னணி என்ன? பரபரப்பு தகவல்கள். இது ஒண்ணுமே இல்லை. இவர் என்ன கிரிக்கெட்டை பற்றி அவர் மச்சான் பேர் என்ன, சுதீஷ் கிட்ட கிரிக்கெட் அவரு கிரிக்கெட் டீம் பற்றி அவர் உட்காந்து பேசினு இருக்காரு. அவ்வளவுதான். வேற அங்க அரசியலே பேசப்படலை. எங்க கூட 2 அமைச்சர்கள் வந்தாங்க. நாங்க ஆக்ஷன் போறோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். அங்க தொகுதியோ அதை பங்கிடுறதோ எப்படி பங்கிடுறதோ பிரச்சனையோ ஏதும் இல்லை. அதான் ஒரே தொகுதிகளை பாமக தேமுதிக கேட்பதால் விஜயகாந்தோட ராமதாஸ் சந்திப்பு ஒரே தொகுதி நாங்கள் கேட்கவே இல்லை. எங்கள்கிட்ட முடிஞ்சிடுது, அவங்கள்ட்ட முடிஞ்சிடுது. அதான் தமிழ்நாடு. இது நாங்க அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான நாங்க சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ஷேடோ பட்ஜெட்ல நாங்க நிறைய கிட்டத்தட்ட 16-17 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு அதான் சொல்லியிருப்போம். உங்களுக்கு அதை படிச்சு காட்டுவோமே. ஒவ்வொரு ஆண்டும் தவறாம சொல்றது நாங்க தானே. கொடுப்பாங்க. இந்த தேர்தல் முடிஞ்சதும் 7 பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள். தேர்தல் முடிந்ததும் 7 பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன். உறுதியாக நம்புகிறேன் மட்டுமல்ல, உறுதியாக சொல்லுகிறேன்.